பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். திருத்துவ தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். வருகிற மே மாதம் 4ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடக்க இருக்கின்ற தங்கி படிக்கிற வேதாகம பாடசாலை நமது புதுக்கோட்டையில் நடக்க இருக்கின்றது. மொத்தம் 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான், மாணவர்கள் மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்படுவோம். ஆகையினால சேர விரும்புகிறவர்கள் உடனடியாக அந்த அலைபேசி நம்பரை தொடர்பு கொண்டு சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 15 சீட்ஸ் ஒன்லி அவைலபிள். ஸோ சேர விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய வரங்களையும் கிருபைகளையும் தேவ சத்தத்தை கேட்கவும் ஆவிலே பலன் கொண்டு வளரவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய விரும்பினால் சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து கால செய்திகளை கேட்கிற உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. உங்கள் வீடுகளுக்குள் அற்புதங்கள் நடப்பதாக. ஆமென். God bless you. God bless you all in Christ. Amen. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. அன்னாள் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் கேட்போமா? கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. எப்பா, எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தை! இல்லை 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 இல்லை. என்ன இல்லை? கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. 1 சாமுவேல் 2:2 எவ்வளவு அழகாய் சொல்கிறது. அன்னாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது உண்மைதான், ஆனால் அவரை போல ஒரு ஆசீர்வாதமான தேவன் இல்லை என்று பாடுகிறாள். பாருங்களேன், அதைவிட மிக முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தர் நினைப்பூட்டி காண்பிக்கிறார். சுனேமியாளுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் எப்பொழுது தீர்க்கதரிசி கேட்டாலும் சுகம்தான் சுகம்தான் சுகம்தான். பிள்ளை மரித்த பின்பு கூட ஒரு சேனம் கட்டி புறப்பட்டு போய் தீர்க்கதரிசியை பார்க்க போகிறார் எலிசாவை. நீ சுகம்தானா? உன் புருஷன் சுகந்தானா? அந்த பிள்ளை சுகந்தானா என்று கேட்கும்போது அவள் வாயிலிருந்து வருகிறது, இல்லை, சுகம் இல்லை என்று சொல்லவில்லை, பிள்ளை இல்லை என்று சொல்லவில்லை, மரித்து போய்விட்டான் என்று சொல்லவில்லை, சுகம்தான் என்று சொல்லி எதிர்மறையான சூழ்நிலையிலும் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுகிறார். ஆண்டவரே, உம்மை போல ஒரு உண்மையுள்ள தேவன் இந்த உலகத்தில் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. Glory to God. எங்கள் கன்மலை போல் ஒரு கன்மலையும் இல்லை, எங்கள் தேவனை போல் ஒரு தேவனும் இல்லை, என் ராஜாவை போல் ஒரு ராஜா இல்லை, என் நாயகன் போல் ஒரு நாயகன் இல்லை, என் மணவாளன் போல் ஒரு மணவாளன் இல்லை, என் துணையாளர் போல் இந்த உலகத்தில் ஒரு துணையாளர் இல்லை, என் நண்பர் இயேசுவை போல் இந்த உலகத்தில் எந்த நண்பரும் இல்லை, என் காதலர் இயேசுவை போல் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இன்றைக்கு நான் உங்களோடு சேர்ந்து, அன்னாளோடு சேர்ந்து நானும் பாடுகிறேன். பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலே, ஆண்டவரே, உம்மை போல ஒரு தேவன் யாரும் இல்லை அப்பா. கர்த்தரை போல் பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. எனக்கு அந்த வேர்டு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. எப்பொழுதுமே வார்த்தை எடுத்து பேசும் பொழுது முதலாவது கர்த்தர் நம்மோடு தானே பேசுகிறார், என்னோடு பேசுகிறார். கர்த்தரை போல ஒரு பரிசுத்தரை பார்க்க முடியுமா? அவரை போல ஒரு அழகுள்ளவரை பார்க்க முடியுமா? அவரை போல ஒரு நல்லவரை பார்க்க முடியுமா? அவரை போல ஒரு மகத்துவம் உள்ளவரை பார்க்க முடியுமா? அவரை போல ஒரு ஆசீர்வாதமான நல்ல தகப்பன், துணையாளரை, நண்பரை, ஆலோசகரை பார்க்க முடியுமா? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது அல்லவா? இது பார்த்து கொண்டிருக்கிற அக்கா, தங்கச்சி, சில நேரங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யலன்னே முகத்தை கோணிட்டு மூஞ்சி திருப்பிக்கிட்டு, நான் இனிமேல் ஜெபிக்க மாட்டேன், வேதம் வாசிக்க மாட்டேன், ஆலயத்துக்கு போக மாட்டேன், ஆண்டவரை ஊழியத்தை செய்ய மாட்டேன், என்ன ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம், என்ன கர்த்தருக்கு ஓடி என்ன பிரயோஜனம் சொல்லி முறுமுறுத்து பின்வாங்கி போகிற கூட்டத்தாரை பார்த்து என் தேவன் கேட்கிறார், என் மகனை சற்று திரும்பிப்பார், நீயும் இஸ்ரவேலனை போலதானே பேசுகிறாய். அங்கே எகிப்தில் இருந்தால் நலமா இருக்கும் என்று இஸ்ரவேலன் சொன்னது போல்தானே நீயும் சொல்லி கொண்டிருக்கிறாய். அங்கே எனக்கு வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, வெள்ளரிக்காய் என்று பேசிக் கொண்டிருக்கிறாயே. அவர் எவ்வளவு அற்புதங்களை செய்தது உனக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா? How much miracle he has done, how many miracles he has done so far. இன்று வரைக்கும் அவர் செய்த அற்புதங்கள் எத்தனை 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 எத்தனை. ஏன் மறந்து போனீர்கள்? அற்புதங்களை பார்த்து ஓடுகிற கூட்டமா, இல்ல தேவ பிரசன்னத்தை கண்டு ஓடுகிற கூட்டமா, தேவ தரிசனத்தை கண்டு ஓடுகிற கூட்டமா, தேவனுடைய மகிமையை கண்டு ஓடுகிற கூட்டமா, தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஓடுகிற கூட்டமா, இல்ல தரிசனத்தை, தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடுகிற கூட்டமா?
இன்றைக்கும் தேவனுடைய மனுஷனாய் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வரத்தோடு கூடிய கிருபை பெற்ற பாத்திரமாய் என் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். பிள்ளைகளே, நாம எதை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? எவ்வளவு அழகான வார்த்தை! என் கர்த்தரை போல் ஒரு பரிசுத்தர் இந்த உலகத்தில் இல்லை. சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது. இன்றைக்கு வெறுத்து போய் ஜெபம் பண்ணி எனக்கு பதில் கிடைக்கலன்னு வெறுத்து போய், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கல, எனக்கு ஒரு யுத்தம் நடக்கல, கர்த்தர் எனக்கு ஒன்றும் செய்யலன்னு வெறுத்து போய் இருக்கிற உங்களுக்கு தட்டி எழுப்புகிறார். நான் இருக்கிறேன், தைரியமாயிரு. நீ உன் கண் அற்புதத்தை பார்க்காமல் இருக்காது. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடந்தேறியே தீரும். டேக் திஸ் prophetic word. பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிற்று, சுகம் உண்டாயிற்று. பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வாதத்தை இயேசு நாமத்தினாலே. Amen, amen. God bless you. Have a blessed day.